அல்லேலூயா. அவருடைய நாம இப்பொழுதாக பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் இந்த அதிகாலை ஆராதனையிலே தேவன் கிரியை செய்யும்படி உண்மை நோக்கி பார்க்குறோம். எங்கள் நடுவில் உலாவுவீராக. உடைய அதிசயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் செய்வீராக. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. விசுவாசித்தால் மகிமையை காண்பாய். உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம கொடுக்குற பாடலை பாடி தேவனை மேம்படுத்துவோம். 351வது பாடல். என்னுள்ளுறுப்புகள் உண்டாக்கியவர் நீதானே, தாயின் கருவில் உரு தந்தவர் நீதானே. என்னுள்ளுறுப்புகள் உண்டாக்கினவர் நீதானே, தாயின் கருவில் உரு தந்தவர் நீதானே. வியத்தகு முறையில் என்னை படைத்தீரே, வியத்தகு முறையில் என்னை படைத்தீரே. நன்றி நவிழ்கின்றே, நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. அமர்வதையும் எழுவதையும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். அமர்வதையும் எழுவதையும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். எண்ணங்களை ஏக்கங்களை, என் எண்ணங்களை என் ஏக்கங்களை எல்லாமே அறிந்திருக்கின்றீர் அப்பா, எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. என்னுள்ளுறுப்புகள் உண்டாக்கியவர் நீதானே, தாயின் கருவில் நீர் தந்தவர் நீதானே. என்னுள்ளுறுப்புகள் உண்டாக்கியவர் நீதானே, தாயின் கருவில் ஒரு தந்தவர் நீதானே. உம்மை விட்டு மறைவாக எங்கே நான் ஓட முடியும்? உம்மை விட்டு மறைவாக எங்கே நான் ஓட முடியும்? உம் சமூகம் இல்லாமலே, உம் சமூகம் இல்லாமலே எங்கே நான் வாழ முடியும்? அப்பா, எங்கே நான் வாழ முடியும்? நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. என்னுள்ளுறுப்புகள் உண்டாக்கினவர் நீதானே, தாயின் கருவில் ஒரு தந்தவர் நீதானே. என்னுள்ளுறுப்புகள் உண்டாக்கினவர் நீதானே, தாயின் கருவில் ஒரு நீதானே. உம்மை வருத்தும் காரியங்கள் எல்லாம் அகற்றிவிடும். உம்மை வருத்தும் காரியங்கள் இல்லாமல் அகற்றிவிடும். நித்தியமான உம் பாதையில், நித்தியமான உம் பாதையில் நித்தமும் நடத்தும் ஐயா, ஐயா நித்தமும் நடத்தும் ஐயா. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி உமக்கு நன்றி. என்னுள்ளுறுப்புகள் உண்டாக்கினவர் நீதானே, தாயின் கருவில் ஒரு தந்த நீதானே. என்னுள்ளுறுப்புகள் உண்டாக்கினவர் நீதானே, தாயின் கருவில் ஒரு தந்தவர் நீதானே. நடப்பதையும் படுப்பதையும் நன்கு நீர் அறிந்திருக்கின்றீர். நடப்பதையும் படுப்பதையும் நன்கு நீர் அறிந்திருக்கின்றீர். என் வழிகள் என் செயல்கள், என் வழிகள் என் செயல்கள் உமக்கு தெரியும் அன்றோ, உமக்கு தெரியும் அன்றோ. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி
உமக்கு நன்றி, நன்றி, உமக்கு நன்றி. என் உள்ளுறுப்புகள் உண்டாக்கினவன் நீதானே, தாயின் கருவில் ஒரு தந்தவன் நீதானே. என் உள்ளுறுப்புகள் உண்டாக்கினவன் நீதானே, தாயின் கருவில் ஒரு தந்தவன் நீதானே. என் முன்னும் என் பின்னும் சுற்றி சூழ்ந்து இருக்கின்றி, என் முன்னும் என் பின்னும் சுற்றி சூழ்ந்து இருக்கின்றி. அட்டி பிடிக்கின்றி உம் கரத்தாலே, அட்டி பிடிக்கின்றி உம் கரத்தாலே. முற்றிலும் அதிசயமே, முற்றிலும் அதிசயமே. நன்றி, உமக்கு நன்றி, நன்றி, உமக்கு நன்றி. என் உள்ளுறுப்புகள் உண்டாக்கினவர் நீதானே, என் வயல் ஒரு தந்தவர் நீதானே. என் உள்ளுறுப்புகள் உண்டாக்கினவர் நீதானே, தாயின் கருவில் ஒரு தந்தவர் நீதானே. எத்தகு முறையில் நிப்படத்தீரே, நன்றி நவல்கின்றே. வியத்தகு முறையில் என்னை படைத்தீரே, நன்றி நவல்கின்றேன். உள்ளுறுப்புகள் உண்டாக்கினவன் நீதானே, தாயின் கருவில் ஒரு தந்தவன் நீதானே. உள்ளுறுப்புகள் உண்டாக்கினவன் நீதானே, தாயின் கருவில் ஒரு தந்தவன் நீதானே. நாம் ஒரு வேத பகுதியை வாசித்து செல்கிறோம். சங்கீதம் 91 சங்கீதம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லருடைய நிழலில் தங்குவான். அவன் நீர்கால்களாய் ஓர்த்து நடப்பட்டு தன் காலத்துக்கு ஏற்ற கனிகளை தருவான். நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்க அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரகமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கொள்ளிலிடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் இரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுவுத்தர அருளி செய்வேன். ஆபத்து நானே அவனுடன் அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆம், வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடிந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நம்மை உன்னதமானவருடைய மறைவிலே நம்மை மறைத்து பாதுகாக்கிற ஆண்டவர். அவர் கைவிட மாட்டார். அவருடைய மகிமை பெரிதாக இருக்கிறது. அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மை ஒரு பொழுதும் அவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. நம்மை முழுவதுமாக நமக்கு ஒரு பாதுகாவலை கொடுக்கிற ஆண்டவர். அவர் பாதுகாவலை கொடுத்து அவருடைய மகத்துவங்களை நம் வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிற ஆண்டவர். இன்று நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக. ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது அவருடைய அதிசயங்கள் நமக்கு அற்புதம் அதிசயமாய் காணப்படும். பாருங்கள், ஆண்டவர் நல்லவர், உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நாம் இந்த நாட்களில் ஆண்டோடைய நிழலில் தங்குறவர்களாக ஆண்டவர் நம்மை வைக்கிறார். அவருடைய நிழலில் தங்கி வாழும் பொழுதும்
நமக்கு சகல நன்மைக்கு ஏதுவான காரியங்களையும் அவர் கட்டளையிடுவாராக. அவருடைய மகத்துவங்கள் நம்மோடு இருப்பதாக. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்ம ஒன்றும் மறைத்து வைக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த பாதுகாவலை கொடுக்கிறார். அவர் எண்ணங்களும் பாடலை பாருங்கள், நம்முடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றி முடிப்பார். வியத்தகு முறையிலே அதிசயங்களை செய்வார். அவராலே கூடாத ஒன்றும் இல்லை. ஆண்டவராக இயேசுவாலே கூடாத ஒன்றும் இல்லை. அவராலே எல்லாம் கூடும். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்து நம்மை மகிமைப்படுத்த விரும்புகிற தேவன். மகிமையான காரியங்களுக்காக ஒரு அதிசயங்களை செய்து வழிநடத்துகிறவர். அவரையே நாம் நம்பி இருக்கும் பொழுது சகலத்தையும் காண்புவார், சகலத்தில் நடத்துவார். ஆண்டவரை வருத்துகிற காரியங்கள் ஏதாவது நம்மிடத்தில் இருக்குமே ஆனால் ஆண்டவரிடத்தில் நாம் அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் அதிலிருந்து நம்மை விடுவிப்பார். உம்மை வருத்தும் காரியங்கள் ஏதாகிலும் இருக்குமே ஆனால் எங்களை விட்டு அகற்றும் என்று நாம் ஆண்டவரிடத்திலே சொல்லும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றி நம்மை ஒரு தூய்மையான பாதையிலே வைப்பார். அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற ஆண்டவர். ஆண்டவருடைய மகத்துவம் பரிபூர்ணமாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுவதாகும். தொடர்ந்து நாம் ஆண்டவரோடு செயல்படும் பொழுது, அவருடைய கிருபைகளை நாம் உணர்ந்து சிந்திக்கும் பொழுது அவருக்கே கனமும் துதியும் மகிமையும் செலுத்துவோம். ஆண்டவர் பெரிய அதிசயத்தை செய்கிறவர். அவருக்கே துதியும் கனமத்தையும் நாம் செலுத்த தேவன் கிருபை செய்வாராக. சாத்தானின் சகல தந்திரங்களையும் அழித்து சாப பிசாசின் கோர்களை ஒழித்து தேவனோடு உறவாட கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த காலை நேரத்திலும் நம்முடைய ஆயுசு நாட்களை ஒரு நாளை கொட்டெடுத்து அவர் நம்மை வேறு பிரித்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்து நம்மை மேம்படுத்த ஆண்டவர். இந்த நாள் முழுவதும் நாம் வாசித்த வேத பகுதிப்படி ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நடத்துவாராக. நம்மை பாதுகாத்து நடத்துவாராக. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்பு வைப்பார். உன்னதமானவருடைய மறைவிலே நம்மை கொண்டு வந்து அவருடைய மகிமையை வெளிப்பட செய்வாராக. மட்டுமாய் வழிநடத்தின தேவனை நாம் எப்படி மறந்துவிட முடியும்? முடியவே முடியாது. நாம் இப்பொழுது செபிப்போம். மகிமையின் ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய அநாதி கிருபையும் அநாதி தீர்மானமும் எங்களோடு இருந்து வழிநடத்தி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இல்லாத வாழ்வு ஒரு வாழ்வாகுமா? நீர் இல்லாத ஒரு வாழ்வு ஒரு வாழ்வாகுமா? கடந்த நாட்கள் கடந்த வாரங்கள் எல்லாம் எங்களை காத்தி இந்த புதிய வாரத்தை நீர் எங்களுக்கு தந்தி. தேவனுடைய மகத்துவம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி வந்ததை நினைக்கும் பொழுது எங்களால் ஆண்டவரே உம்மை நாங்கள் மறக்க முடியாத ஆண்டவரே, உம்மை நாங்கள் பிரிய முடியாத ஆண்டவரே. உம்மோடு நாங்கள் உறவாடுகிறோம், உம்மோடு நாங்கள் உறவாடுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வேண்டிய காரியங்களை இந்த நாளில் செய்வேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். எல்லா மகிமையும் எல்லா கனத்தையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். ஏசப்பா, இந்த நாளிலே உங்களுடைய அற்புதங்கள் அதிசயங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும். நாங்கள் உடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. மானானது நீரோடே வாஞ்சித்து கதறது போல தேவனே, எங்கள் ஆத்மா உண்மையில் வாஞ்சித்து கதறுகிறது. தேவன் மேல் தாகமாக இருக்கிறது. ஆவியானவருடைய வல்லமையின் ரகசியங்களை நாங்கள் காண உதவி செய்வீராக. எங்களுக்கு ஆண்டவர் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் அளிக்க உடைய கிருபைகளை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உண்மை அன்றி நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? உண்மை அன்றி நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? உண்மையை நாங்கள் சார்ந்திருக்கும் பொழுது உம்முடைய வல்லமை எங்களுக்கு கிரியை செய்ய நீர் உதவி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே,
இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு அழைத்தவர், எங்களை மாறாதவர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த நாளை உம்மிடத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். உடைய கிருபை தயவு எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி. மாலை கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை தான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, தேவாதி தேவனே, கர்த்தர் செய்ய நினைத்த காரியங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவ மகிமை வெளிப்பட செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் தேவன், நீ வழிநடத்தினவர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மெட்வாய் காண்கிற தேவன், கண்ணீரும் துன்பமும் கடந்து போகும். கர்த்தருடைய நாளின் போல ஆண்டவரே மகத்துவமான காரியங்களை நடப்பிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் வேதனைகளையும் உங்கள் பாரங்களையும் நாங்கள் நம்முடைய சமூகத்தில் அல்லவோ வைக்கிறோம். எங்களுக்கு அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். செயல்களை எல்லாவற்றையும் அறிகிறேன். எங்களுடைய உள்ளந்திரியங்களை அறிகிறீர். ஆண்டவரே தேவன், என் தேவன் எனக்காக யாவும் செய்வார். நாங்கள் எதை கண்டு அஞ்சிட என்று ஆண்டவரே நாங்கள் தைரியமாக சொல்ல. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து உம்முடைய மகிமை வெளிப்பட செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய மகிமை ஆண்டவரை விளங்குறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய உள்ளந்திரியங்களை நீர் அறிகிறீர். ஆண்டவரே, ஒவ்வொருடைய உள்ளந்திரியங்களை நீர் அறிகிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே பிதாவே, ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பாவினே, நீர் செய்ய உம்முடைய வல்லமையை விளங்க செய்ய கர்த்தர் நீர் கிருபையாய் இறங்குறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மட்டுமாய் நீர் காத்து நடத்தி செயலை நீர் வெளிப்படுத்தி வந்த மகத்துவங்களை நாங்கள் உணர்ந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களோடு இருக்கும் பொழுது இந்த ஆள் வெற்றி வெற்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம் சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். எங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்டு பதில் தார். ஆண்டவரே, போக்கிலும் வரத்தில் நீர் எங்களை இந்த நாள் காத்துக்கொள்ள. பலவீனப்பட்டிருக்கிறவர்களை தொட்டு சுகப்படுத்தும். மருத்துவமனையில் இருக்கிறவர்களை நீ தொட்டு சுகப்படுத்தும். ஆண்டவரே, தேவையுள்ள திருமணமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண வாழ்வை நீ கட்டளையிடும். குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு நீ குழந்தை பாக்கியத்தை நீ தரும்படி செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியான ஒவ்வொரு காரியங்களையும் நீ கண்டு கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ காண்கிற ஒவ்வொரு கிருபைகளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார் என்று சொன்ன மகிமை இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே நிறைவேறுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். என் தேவன் செய்த மகத்துவங்களை நீர் அறிந்து அப்பா நாங்கள் உம்மை எப்பொழுது நம்பிக்கொண்டிருக்கவும் இயேசு கிறிஸ்துவை விட்டு நாங்கள் தூரம் போகாதபடி இந்த அன்பை நாங்கள் பற்றி கொண்டிருக்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நினைத்ததெல்லாம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் செய்து முடிப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம். ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. சகலத்தையும் அன்பு தாங்கும் என்றது போல எங்களுடைய வாழ்க்கையில் என் தேவனுடைய மகத்துவத்தை இருக்கட்டும். ஆண்டவர், ஏதோ ஒன்று எங்களை
பலவிதமான ஆழ்ந்த வேதனையிலும் நெருக்கத்திலும் எங்களை அழைத்து செல்லுகிறது ஆண்டவரே. அவைகளிலிருந்து எங்களை விடுவிப்பீராக, நீ காத்து கொள்வீராக. நாமம் உயர்த்தப்படும்படி வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவர். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். சேமாய் விளங்கி ஆண்டவரே உமக்கு என் தேவாதி தேவனை மகிமைப்படுத்துகிறோம். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எங்களுக்கு வைத்து பயிக்கிறீர் ஆண்டவரே. உம்மை பற்றும் இருதயம் எங்களுக்கு தாரும். உடைந்த உள்ளங்களை நீர் பாருங்க ஆண்டவரே. எங்களுடைய எல்லா நிலைகளையும் நீர் கவனிக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி. நம்பி இருப்பதா அதிசயமான காரியம். உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று நீ கூறியிருக்கிறப்பா, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதமும் வாய்க்காமல் போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, எல்லா ஆயுதமும் வாய்க்காமல் போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. சத்துரு தலை கவிழ்ந்து ஓடட்டும், சத்துரு தலை கவிழ்ந்து ஓடட்டும். சாத்தானின் சதிகளை முறியடிக்க வல்லமையும் பலனும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சகலத்தையும் காண்கிற தேவன், சகலத்தையும் காண்கிற தேவன், சகலத்தையும் காண்கிற தேவன். அன்பின் தேவனே, உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. உலகின் ரட்சகரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆமாப்பா, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சக்திகளையும் நீர் அறிகிறீர் ஆண்டவரே. ஒரு குலைந்து போன எல்லா வாழ்க்கைகளையும் நீ கண்ணோக்கி பார்க்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். மட்டுமாய் காத்து வந்து வழி நடத்தி உடைய கிருபை எங்களோடு இருந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் 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 எல்லாவற்றையும் செய்கிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமை 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 ஆண்டவரே. இயேசுராஜாவே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒருவரையும் விடாதபடி காத்துக்கொள்ளும். ஒவ்வொருக்கு வேண்டிய நன்மைகளை கட்டளையிடுவீராக. கிருபையான தேவன் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்த ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சிவமையின் ஆண்டவர் மகிமையான வெற்றி சிறக்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய மகிமை வெளிப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆம். இந்த நாளில் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆம். எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கட்டுகிறோம். ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம்.